இல்ல தமிழுக்குள்ள தான் வருவாங்க கிறிஸ்டியன்ஸ்லாம் சரிசமமா இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கு. இப்போ நிம்மதியா இருக்கீங்க. நம்ம விரும்பின இடத்துக்கு போகலாம். இதுல எதுவும் அவங்க சிங்களர்கள் எதுவும் தமிழர்களை தாக்குறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சிங்களவங்களும் தமிழர்களும் இப்ப நல்ல அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு நல்லா இருக்காங்க. பிரச்சனை டைம்ல போர் நடக்கும் போது கூட இருந்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனா பிரச்சனை டைம்ல இப்ப ஒரு சிங்கள ஆளுக்கு தமிழால கண்ணுல காட்டவே இல்லை, அவ்வளவு கோபம் வரும். அப்போ நம்ம கூட ஒரு ஐடி கார்டு இல்லாம ரோட்ல போயிடாது, சுற்றுவான், இல்லாட்டி வெள்ள வேன்ல வந்து கடத்திட்டு போயிருவாங்க. இல்ல இப்போ இல்ல எவ்வளவு பேர் இறந்துருப்பாங்க இந்த போர்ல நடந்தது இல்லையா? நியாயமான பேர் இறந்துருப்பாங்க. யூடியூப்ல எல்லாம் பாப்பீங்களே, அதாவது 1.5 லட்சம் போல. ஆமா 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 1.5 லட்சம் பேருக்கு மேல இறந்துட்டா சொல்றாங்க. இது எல்லாமே இயக்க இருந்த இடம் தான். இது எல்லாமே எல்டிடி இடம் தான். கிட்ட நெருங்க கூடிய அது யாரால கிட்ட நெருங்குனா அவங்க நம்ம நினைச்சு பார்க்கல, அடி அடிப்பானுங்க, அப்படி இருந்தும் எல்டிடி இப்போ நான் இங்க காட்டி குடிச்ச அந்த வேலையால தான் பிடிச்சது, இல்லாட்டி கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கவே இருக்காது. கிட்ட நெருங்கி இருக்கேன். அவர் இப்ப ஃபுல் சலுகையோட நல்லா இருக்கு. சலுகை எடுக்கிறாரு இங்க மந்திரி சபையிலயும். இங்க அமைதி படம் வரும்போது தெரியுமா? இல்ல அவன் சின்ன பையனா இருந்திருப்பாங்க. ஆயிடுச்சுங்க. ராஜீவ்காந்தி இறந்து எத்தனை வருஷம் ஆகி போச்சு? அப்ப இவர் சின்ன பையனா இருந்திருப்பாரு. தம்பி உங்க வயசு என்ன இப்போ? ஏஜ் வயது சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு 50 வயசு. அப்பதான் பிறக்கல. கடைசி கட்ட யுத்தம் மட்டும் எனக்கு நல்லா நடந்த சம்பவம் கண்ணுக்குள்ளே இருக்கு. பிரபாகரன் வீடியோ எங்க சொன்னீங்க? கிளிநொச்சி. கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா எங்க போனா? இல்ல அது இல்ல, அது வந்து அவர் குழந்தையா வளர்ந்து கல்யாணம் கட்டுற வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துல ஒரு வீடு இருந்துச்சு, வல்வெட்டி துறைன்னு சொல்லி தமிழர். அந்த வெல்வெட்டி துறை அங்கதான் போனோம். அவரு இயக்கத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் கிளிநொச்சியில ஒரு வீடு இருந்துச்சு, அதுதான் பயங்கரமான வீடு, அண்டர் கிரவுண்ட் வீடு. எத்தனையோ தட்டு. பிரபாகரனுக்கும் இலங்கை ராணுவத்துக்கு மட்டும் சண்டை நடந்திருந்தா பிரபாகரன் ஜெயிச்சிருக்கும். அந்த வெளிநாட்டோட இது வந்து அவர் அட்டாக் பண்ணதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்களால ஒண்ணுமே செஞ்சுக்கலாம். இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்தியா அமைதிப்படை வந்து